श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி. இதில் அவர் கொடுத்த முக்கியமான கருத்து அத்வைத பக்தி, அதாவது அத்வைத ஞானம், மோக்ஷம். இதை மூணையும் பிரிக்க முடியாது. அத்வைத பக்தி இஸ் ஈக்குவல் டு அத்வைத ஞானம், தட் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம், தட் லீட்ஸ் டு மோக்ஷம். இப்போ அந்த அத்வைத பக்திக்குள் வந்ததற்கு பிறகு முக்காவாசி பேருக்கு வர்ற டவுட்டு, நான் வைத்திருக்கிற துவைத பக்தியினுடைய நிலை என்ன? துவைத பக்திங்கிறது நான் வேறு, இறைவன் வேறு. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரிடம் கதறி அழுது பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கும்போது அவரிடம் வருகின்ற ஒரு பக்தி உணர்வு, அதுக்கு என்ன, அந்த நிலை என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் டு மை துவைத பக்தி? அப்போ ஆச்சாரியார் சொல்றாரு, அந்த அத்வைத பக்தி தான், துவைத பக்திய அவர் விட்டுவாரா? ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அத்வைத பக்திக்கு வந்தவர் அவருடைய துவைத பக்தியினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அத்வைத பக்திக்குள்ள வந்தவங்களுடைய துவைத பக்தி என்பது இட் வில் பி மோர் டேஸ்டியர், இட் வில் பி மோர் சேஃபர். சேஃபர் அப்படிங்கிறது தண்ணியை சும்மா குடிக்கிறதுக்கும் சூடு பண்ணி ஆற வச்சு குடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். சேஃபஸ்ட் பக்தி அங்க மூட நம்பிக்கைக்கோ ஒரு பிலீஃப் அந்த இதுக்கு அங்க இது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மைத்தன்மை, உண்மை தத்துவம் என்பதை உணர்ந்தவர் யாரு? அத்வைத பக்திக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இறைவன்னா யாருங்கிறது ஃபேக்டா பாக்குறவர். வெறும் துவைத பக்தி, அத்வைத பக்திக்குள் வராமல் துவைத பக்தியில மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ பிலீஃப், நாட் அ ஃபேக்ட். நம்பிக்கை தான். அது அங்க ஃபேக்ட் ஆகும்போது அந்த பக்தி அவரிடம், அத்வைத பக்திக்கு வந்த ஞானியினிடம் அந்த துவைத பக்திங்கிறது மெருகேற்றப்படும், ருசி அதிகம். அதனால கிளாஸுக்கு வந்தா, வேதாந்த வகுப்புகளுக்கு வந்து ஞானத்தை பெற்றுட்டா, நான் வழிபட்டு இருக்கிற கிருஷ்ணர் விட்டுருவனா, நான் வழிபட்டு இருக்கிற ராமரை விட்டுருவனா, நான் போயிட்டு இருக்கிற பழனிமலையை நான் மறந்துடுவேனா, நான் போயிட்டு இருக்கிற திருச்செந்தூரை மறந்துடுவேனா, எனக்குள்ள கொஞ்சம் தடுமாற்ற வருதே, முதல்ல இருந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் சுவாமி கிட்ட இல்லையோ, பக்தி இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா வரும். அதற்கு விடை காணுவதற்காகத்தான் நாரத பக்தி சூத்ராணிங்கிற டெக்ஸ்ட் இந்த நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. சோ பக்தி என்பது டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம், லவ் அண்ட் அஃபெக்ஷன், பரப்பிரேம டுவர்ட்ஸ் ஈஸ்வரா, அதுதான் பக்தி. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனா அந்த பக்தியை வெளிப்படுத்துகிற விதத்தை வச்சு பல ரிஷிகள் அதற்குண்டான டெஃபினிஷனை கொடுக்குறாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையிடம் அன்பு செலுத்தும் போது அதை சில பேர் கிள்ளி வைப்பாங்க, சில பேர் முத்தம் கொடுக்கறது, அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அது எதுவுமே தவறு கிடையாது. அதை போல் இவங்க கொடுக்குற டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போறது 4 பேர்த்தோடைய, நாரதனுடைய பக்தி, நாரதனும் பக்திக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, வியாசரும் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, கர்கரிஷி கொடுக்குறாரு, அப்படின்னா சாண்டில்ய ரிஷியும் கொடுக்குறாரு. இவங்க 4 பேர் பக்திக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான்லாம் 4 பேரும் மாறுபடல. அதில் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எப்படி இருக்கும், அதுல எதுவும் தவறு கிடையாது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வியாசரை நம்ம பார்த்தோம். அந்த சூத்திரத்தை படிக்கிறேன். வியாசர்
பக்திக்கு கொடுக்கிற டெஃபினிஷன், பக்தியினுடைய வெளிப்பாட்டுக்கு கொடுக்கிற டெஃபினிஷன், பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு உண்டான டெஃபினிஷன். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்றாரு அவரு? பூஜாதிஷு அனுராக இதி பாராசரிய. அவர் பாராசரியர் வியாசருக்கு இன்னொரு பேர். பராசரருடைய மகனாக இருக்கிறார் அவர் பாராசரிய. அவரு பக்திக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறார்? பூஜ ஆதிஷு, ஆதினா பூஜை முதலிய நவவித பக்தி வெளிப்பாடுகள் நம்ம பார்த்தோம். நவவிதமான பக்தி. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பூஜா. அப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், இந்த மாதிரி அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம், இந்த மாதிரி 9 விதமான பக்திகள். அது பூஜா ஆதிஷு. பூஜா ஆதிஷு. அடுத்த விளக்கம் அனுராக, அதில் இருக்கிற ஒரு பற்று, அதை செய்யணுங்கிற ஒரு ஆசை. அதை தொடர்ந்து வருகிற அணு மீன்ஸ் ஃபாலோ, ராக மீன்ஸ் ஆசை. இதையெல்லாம் செய்யறதில் வருகிற ஆசை. இதுதான் அவர் என்ன சொன்னாரு? அனுராக இது வியாசக. இப்ப அடுத்து நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அடுத்தது கர்கரிஷி. அவரும் அந்த 9 தான் சொல்றாரு. ஆனா அவர் கான்சன்ட்ரேட் பண்ற இடம் சிரவணம் மட்டும் பண்றாரு. அடுத்த ரிஷி பேரு கர்கரிஷி. நம்மளுடைய குரு பரம்பரையில், ரிஷி பரம்பரையில் ரொம்ப வியாசர் அளவுக்கு ஈக்குவலான ஒரு ரிஷி கர்கரிஷி. சாண்டில்ய ரிஷி, இவங்கெல்லாம் அவர் அளவுக்கு ஈக்குவலானவங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? கர்க என்ன சொல்றாரு? கதாதிஷு இதி நம்ம ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அனுராக கர்கரிஷி. கர்கஹா எப்படி இதை படிக்கணும்? கதாதிஷு, அன்வயம் பண்ணி படிக்கிறேன். கதாதிஷு அனுராக, அந்த வேர்டு மேல இருக்கிறது கீழே சூத்திரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூத்திரத்தினுடைய விதியில அது அப்ளிகபிள். மேல இருக்கிற சூத்திரத்தில் ஒரு வேர்டை கொண்டு போய் கீழே இருக்கிற சூத்திரத்துல போட்டுக்கலாம். இது நானா போடுறது இல்லை, அது அப்ளிகபிள். அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா சூத்திரம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப ஷார்ட்டா எழுதும்போது அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் புரியும் போது மேல இருக்கிற சூத்திரத்துடைய வேர்டை கீழே போட்டு புரிஞ்சுக்கலான்னு அங்க ஒரு விதி இருக்கு. அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்? கதாதிஷு அனுராக இதி கர்கஹ. இப்போ பூஜாதிஷுன்னு பார்த்தீங்கன்னா பூஜையாகட்டும், வந்தனமாகட்டும், கீர்த்தனமாகட்டும், தாசியமாகட்டும், எந்த செயலா இருந்தாலும் உடம்புல எனர்ஜின்னு ஒன்று இருக்கணும், வயசுன்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு பிசிக்கலா ஃபிட்னஸ் வேணும். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா நீங்க பாருங்க அதெல்லாம் பண்ண முடியாது. எது கீர்த்தனமாகட்டும், ஒரு தொண்டை பேச முடியல, ஒரு நோய் அல்லது போயிருச்சு, அவுட்டு, அந்த இந்திரியமே அவுட்டுன்னு வச்சுக்கலாமே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? காது கேட்கல, என்ன பண்ணுவாங்க? அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. அடுத்த கர்கர் யாரை கான்சன்ட்ரேட் பண்றாரு? அதெல்லாம் ஓகே, அவர் சொன்னது நெகேட் பண்ணல. அப்ப அவர் எதை கான்சன்ட்ரேட் பண்றாரு? ஸ்ரவணத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாரு. இப்போ கதாதிஷு அப்படின்னா ஸ்ரவணம்னு அர்த்தம். அவருடைய கதானா கதைன்னு என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்கறது, அதுதான் கதா. கதா மீன்ஸ் தமிழ்ல சொல்ற கதை தான் கதா. அப்படின்னா அவர் இங்க குறிக்கிறது கதை கேளுங்கிறது அர்த்தம் இல்லை, உட்காந்து புராணங்களை கேளுங்கிற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அந்த 9 நவ விதிகளில் இவர் எதை குறிக்கிறாரு? ஸ்ரவணம். ஏன்னா அது மட்டும்தான் இதுல காதுல கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது. அதனால ஸ்ரவணம். ஏன் இவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு? அந்த மேல வியாசர் கொடுத்ததை இவர் ஏன் கொஞ்சம் அதை பாலிஷ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜியோட இருக்கிறவன் அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுல இருக்கிற எல்லாத்தையும் அவனால செய்ய முடியும். எனர்ஜி இல்லாதவங்க, உடல் குறைபாடு இருக்கிறவனால அது செய்ய முடியாது. ஒரு கால் நடக்க முடியாது, அவங்க எப்படி போய் பூஜை ரூம்ல பூஜை பண்ண முடியும்? அவங்களால ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஸ்ரவணம்ங்கிறது எல்லாத்தோட முக்கியம். அந்த 9ல ரொம்ப முக்கியது ஸ்ரவணம். அந்த ஸ்ரவணம் முக்கியங்கிறது அவர் என்ன சொல்றாரு? கதானா கேட்கறது. அப்ப எதை சிரவணம் பண்றோம்? அது ரொம்ப முக்கியம். எதை பத்தி சிரவணம் பண்ண? சிரவணம்ங்கிற வேர்டு வந்துட்டாவே, நீங்க ஒரு கதை ஒருத்திட்டு இருந்து கேட்கறீங்கன்னா அதுக்கு பேர் சிரவணம் அல்ல. சிரவணம்ங்கிற வேர்டு கேட்டல் தான்.
ஆனா எதை கேட்டா அதுக்கு பேர் சிரவணம்னு பேரு. இப்ப நீங்க ஒருத்தர் கதை சொல்றாங்க கேக்குறீங்க, ஒரு சமையல் பத்தி சொல்றாங்க கேக்குறீங்க, அது சிரவணம் அல்ல. இறைவனுடைய தன்மையை சாஸ்திரத்துல எப்படி விளக்கி இருக்கிறதோ அத ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமான குரு விளக்குவதை கேட்டலுக்கு பேருதான் சிரவணம். இது நாம புராணங்களை கேட்டல்ங்கிறது பிரிமினரி ஸ்டெப், அது மாறுனதல்ல. ஏன்னா போன தடவை என்ன சொன்னோம், புராணங்களை கேட்டல், கதைகளை கேட்டுதான் மெருகேறி எங்க வர்றோம், இறைவனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்றது, ஆத்ம தத்துவத்தை. யார் ஆத்ம தத்துவத்தை ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு சொல்லி கேட்கறதுக்கு பேருது என்னது, ஸ்ரவணம். இப்ப இவர் என்னத்தை கான்சென்ட்ரேட் பண்றாரு, நீ எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் ஸ்ரவணம் இல்லைனா அத்தனை வேஸ்ட். அதுதான் இவர் சொல்லவர். கர்கா அதை கொஞ்சம் பாலிஷ் பண்றாரு. வியாசர் சொன்னதே தான் அவரு ஒத்துக்கிறாரு. இனி சிரவணம் இல்லாமல் வேதாந்த வகுப்புகளுக்கு வராமல் நீ என்னதான் பக்தியில் இருந்தாலும் பக்திங்கிறது வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? என்ன கடைசி வரைக்கும் நீ என்னவா தான் இருப்ப, துவைத பக்தி. யூ வில் நாட் கம் டு அத்வைத பக்தி. சிரவணம் பண்ணுனா தான் நம்ம எங்கிருந்து எங்க வரோம். அது நாரதர் கருத்திலிருந்து என்ன புரியுது, வியாசரோ கர்க ரிஷியோ சாண்டில்ய ரிஷியோ மாறான கருத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க, அது அவங்கவுங்க ஸ்டைல்ல சொல்றாங்க, அவ்வளவுதான். சோ அவர் என்ன சொல்லிட்டாரு, இவரு நீ சிரவணம் பண்ணாம வேதாந்த வகுப்புகளுக்கு வராமல் உன்னுடைய பக்தி என்பது நியர் வேஸ்ட். ஏன், துவைதத்திலேயே இருப்ப. அப்போ அந்த துவைத பக்தி உன் புண்ணியத்தை ஆட் பண்ணி கொடுக்குது. அடுத்த பிறவி எடுப்ப, அடுத்த பிறவியை புலியாவோ மானாவோ சிங்கமாகவோ மனித சரீரமாகவோ எடுப்ப. மறுபடியும் அது என்ன ஆகும், பேர்த், மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து சம்சார சக்கரத்தில் இருந்து வெளிவருவதற்கு வெறும் துவைத பக்தி உதவாது. அதனாலதான் வேஸ்ட்னு சொன்னேன். ஏன்னா நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள கோபம் கூட வரலாம், என்னது இது பக்திய வேஸ்ட்டுங்கிறாங்க, துவைத பக்தி வேஸ்ட்டுங்கிறாங்க, என்னது இது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எது வேஸ்ட்? சம்சார சக்கர பண்ண வேண்டான்னு சொல்லலே, சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு துவைத பக்தி உதவாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, வேஸ்ட் நான் வார்த்தை யூஸ் பண்ணேன். ஏன்னா சில பேருக்கு அது தவறான புரிதல் ஏற்பட்டுவிடும். சாமியே கும்பிடக்கூடாதுங்கிறாங்களா, அப்போ தினம் 5 மணி கிளாஸ் மட்டும் வந்து போதுங்கிறாங்களா இவங்க, அப்படி புரிஞ்சுக்கூடாது. அது உங்களுடைய சம்சார துக்கத்தில் இருந்து வாழும் பொழுது துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் சரி, இறந்ததற்கு அப்போ மீண்டும் இரவாமை அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கும் துவைத பக்தி உதவாது. அதைத்தான் ஆணித்தரமா சொல்றாரு. கதாதிஷு சிரவணம் எழுதிக்கலாம், மீன் எழுதும் போது சிரவணம் முதலியவைகள் அதில் என்ன இருக்கணும், அனுராக டெஃபினிஷன் ஃபார்முக்கு வருவோம். சிரவணம் முதலியவற்றில் அப்படின்னா சிரவணத்தை தொடர்ந்து முதலியவன் என்ன வரணும், மனனம் நிதித்தியாசம். புரிஞ்சுக்கலாம், அந்த வேர்டு ஏன் டக்குன்னு பிரிக்கிறாரு. ஏன்னா அது சிரவணம்ங்கிறது இதுல ஃபர்ஸ்ட் பிரிமினரி ஸ்டெப்ல எல்கேஜி லெவல்ல பாத்தீங்கன்னா புராணங்களுடைய கதைகளை கேட்கறதோட நின்று போயிடும். அது தனியா பிரிக்கும் போது அதுல ஆதிப்பதம் போடும் போது எப்படி புரிஞ்சுக்க கூடாது, சிரவணம் கீர்த்தனம். அப்ப பாருங்க ரிப்பீட் ஆயிடும். நீ ஏன் சிரவணத்துக்கு அப்புறம் கீர்த்தனம் ஏன் இப்ப நான் போடல, சிரவணம் கீர்த்தனம் தாசியம் ஏன் அந்த 9 ஏன் அங்க போடல, திங்க் பண்ணி பாருங்க. ஏன் அவர் அதை பிரிச்சாருன்னா, சிரவண ஆதி நீ போட்டீங்கன்னா நீ போய் மேல போய் மறுபடியும் என்ன ஆயிரும், புனருக்தி தோஷமாயிரும். என்ன வியாசர் என்ன சொன்னாரோ அதையே தான் இவரு சொல்றாரு, புனருக்தி. எது, சிரவணம் கீர்த்தனம் தாசியம் எக்ஸெட்ரா 9 நவவித பக்தி, அதையே திருப்பி சொல்லுவார் அவரு. அப்ப திங்க் பண்ணணும், ஏன் அவர் அதை பிரிச்சு ஆதி போடுறாரு. என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் பாருங்க. ஒரு சூத்திரம் எழுதும் போது இது நாரதருடைய, ஆக்சுவலா இது நாரதர் கொண்டு வந்தது. அவர் எவ்வளவு இன்டெலிஜென்டா பிரிக்கிறாரு பாருங்க. அப்ப சிரவண ஆதின்ட்டினா மனனம் நிதித்தியாசனங்கிறது இழுத்துட்டு வந்துடும் அந்த வார்த்தை. சோ அவர் என்ன பண்றாரு, சிரவண ஆதிஷு, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஆதிஷு அப்படி புரிஞ்சுக்கணும். அவைகளில் என்ன மேல என்ன வேர்டு எடுத்து சொன்ன, அனுராக, அதில் ஒரு ஆசை இருக்கணும், பற்று. எதுல பற்று, எந்த விஷயத்துல வைக்க கூடாது அதுலதான் இப்ப பற்றோட சுத்திட்டு இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, இதில் பற்று. அனுராகம், ராகம் இருக்கணும், மனதில் ஒரு ஆசை இருக்கணும்.
ஆசைதான் உங்களை செயல்படுத்தும். 5 மணிக்கு வந்து கிளாஸ்ல உட்காரீங்கன்னா கேட்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுதான் அவர் அனுராக, வேதாந்த வகுப்புகளுக்கு போய் சிரவணம் பண்ண நிதித்தியாசனம் பண்ணணுங்கிற அனுராக. இதி கர்க, கர்க ரிஷியினுடைய டெஃபினிஷன். அடுத்தது ஆத்ம, அடுத்த சூத்திரம் சாண்டில்ய ரிஷி. இவர் சாண்டில்ய சூத்திரம்னே ஒன்று இருக்கு. இது நாரதர் சூத்திரத்தோட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சாண்டில்ய ரிஷி கொடுத்தது ஃபேமஸானது சாண்டில்ய சூத்திரம். சாண்டில்ய சூத்திரம்னு இருக்கு. அவர் என்ன கொடுக்கிறாரு? ஆத்ம ரத்ய விரோதே நேத்தி சாண்டில்ய. இப்போ பிரிச்சோம்னா ஈஸியா புரியும். ஆத்ம ரதி அவிரோதேன, ஆத்ம ரதி சான்ஸ்கிரிட் சொல்றது பிரிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆத்ம ரதி, அதான் ரத்தோட நிற்குது பார்த்தீங்களா, அது ரதி. அந்த ஆ என்ன ஆயிடுச்சு? யக்காரம், ஈக்கோ எனர்ஜி. ஈக்கோ எனர்ஜிங்கிறது சூத்திரம். பாணினி சூத்திரத்தில் வந்த ரூல் பிரகாரம் இது எப்படி பிரியணும்? ஆத்ம ரதி, அதுக்கு அவிரோதேன, விரோதம் அதுக்கு ஆப்போசிட், அவிரோதேன இதி. அவர் என்ன சொல்றாரு? சாண்டில்யா. நீங்க நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த ஆத்மரதி முன்னால அடுத்த சூத்திரத்தை பார்த்துட்டு இங்க வந்தோம்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். அதனால என்ன பண்ணுங்க, இப்ப 19 நான் படிச்சு, ஏன்னா அதை படிச்சுட்டு நாரதர் கொடுக்குற விளக்கத்தை பார்த்துட்டு தான் சாண்டில்யத்துக்கு வரணும். இப்ப அதனால அடுத்தது எனக்கு கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நாரதரை நல்லா விளக்கிடுவார். இந்த சூத்திரத்தை புரிஞ்சு கொஞ்சம் சூக்ஷமான சூத்திரம். அதை புரியணும்னா அடுத்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் 18க்கு வரும். 19வது சூத்திரம் என்ன சொல்லுது? நாரதஸ்து ததர்பிதா கிலாச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குலத்தே இதி, வியாக்குலத்தே இதி. நான் பிரிச்சு சொல்றேன். நாரதக து, நாரதக து, நாரதர் தூணாங்க. அவங்க இவர் என்ன சொல், அவங்களிருந்து வேறுபட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படி எடுத்துக்கூடாது. தூணா இந்தி, ஹி, அந்த மாதிரி மீனிங். நாரதக, நாரதர். தூங்குற வேர்டுக்கு என்னென்ன மீனிங் போடலாம்னா, ஆனால், ஒரு சிறந்தது அப்படி மீனிங் வரும். தூங்கிறது மாறுபட்டதுன்னு எடுத்துக்கலாம், அதை சிறந்ததுன்னு எடுத்துக்கலாம், ஆனால்னு எடுத்துக்கலாம். 3 மீனிங் எழுதி வச்சுங்க. இதுல எது சேர்ந்து வருது நம்ம எதை வேணா எடுத்துக்கலாம். 3 பாருங்க சேர்ந்து வரும். அதுதான் அழகு. இதுல சூத்திரம்னா அப்படிதாங்க. சர்வத்தோ விஸ்வத்தோ முகம், சூத்திரத்துக்கு டெஃபினிஷன்ல விஸ்வத்தோ முகம் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு என்னென்ன மீனிங் வருதோ எதை அப்ளை பண்ணீங்கனாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும். அதனால சூத்திரத்தினுடைய டெஃபினிஷன்ல சர்வத்தோ முகம் அப்படின்னு ஒரு இது வரும், டெஃபினிஷன் ஃபார் சூத்ரா. அது இங்க அப்ளை ஆகும். அது உங்களுக்கு அது தெரியலிங் போது விட்டுறலாம். இப்ப நம்ம பார்க்கலாம். நாரதகத்து, ஆனால் நாரதர் ஒரு மாறுபட்டதா சொல்றாரோ அல்லது ஒரு சிறந்த கருத்து, மாறுபட்ட கருத்து வர்றதில்ல அவங்களுக்குள்ள, ஒரு சிறந்த கருத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா சரியா வரும். தத்து அர்ப்பித, நாரதகத்து தத்து, தத்துனா யாரு? புரோனவுன், இறைவன். அர்ப்பித்த, இறைவனிடம் சமர்ப்பணம். நாரதகத்தூல் இருந்து கொட்டேஷன் ஆரம்பிச்சுக்கணும். ஆனால் நாரதர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் தி கொட்டேஷன். என்ன சொல்றாரு? தத்து அர்ப்பித்த, தத்துனா அந்த இடத்துல புரோனவுன் இறைவனிடம், சமர்ப்பணம். அர்ப்பித்தம் என்ன? சமர்ப்பணம் தான் கரெக்டான மீனிங். சமர்ப்பணம் எதைய? அகில. அடுத்த வேர்டு அகில பிரிக்கணும். அகில, அகிலா இல்ல, அகில. அகிலன்னா ஆல், எல்லா. அகில உலகம், தமிழே வரும் அந்த வேர்டு, அகில உலகம், அதேதான். எல்லா. ஆச்சாரதா, ஆ அந்த அகிலா இருக்கிற ஆ எடுத்துக்கணும். ஆ சா ர தா. ஆச்சாரம்னா என்ன? கர்மங்கள், அனுஷ்டானம். சர் தாத்து தான். ப்ரிஃபிக்ஸ் வந்து அங்க ஆ, ஆ போட்டு சர் போட்டீங்கன்னா எல்லா கர்மங்களும் அல்ல எல்லா அனுஷ்டானங்களும். அகிலனா ஆல், எல்லா
கர்மங்களையும் எடுத்துக்கலாம். ஆச்சாரத்தானா எல்லா கர்மங்களையும் அனுஷ்டானங்களையும் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன வருது? தத்து. தத்துனா இங்கேயும் அதே புரோணம், ஈஸ்வரன், இறைவன். விஸ்மரணே ஃபர்ஸ்ட் சமர்ப்பணம். ஃபர்ஸ்ட் ஒரு இது என்ன முடிஞ்சது? எல்லா கர்மங்களையும் அனுஷ்டானங்களையும் இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்தல். யாரு கொடுக்குறா? நாரதர் பக்திக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்கார். எல்லா கர்மங்களையும் அனுஷ்டானங்களையும் இறைவனுக்கு அர்ப்பிதமாக செய்தல். அது என்னதான்? பக்திக்கு டெஃபினிஷன். அடுத்தது தத்து விஸ்மரணே, அந்த இறைவனை, ஈஸ்வர தத்துவத்தை, தேவதா தத்துவத்தை விஸ்மரணே. ஸ்மரணம்னா ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு முன்னால வி போட்டா ஆப்போசிட். விஸ்மரணம். ஸ்மரணம் தான் இப்ப என்னவா இருக்குது? விஸ்மரணம். ஸ்மரணம்னா ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப விஸ்மரணம் என்ன? மறக்கிறது. மறத்தல். பரமம்னா என்ன? மேலான, கிரேட், இன்டென்ஸ், எப்படி வேணா வருது வேர்டு. பரம வியாக்குலக, வியாக்குலத்த ஈயும் ஆவும் சேர்ந்து அங்க தே ஆயிருக்குது. வியாக்குலத்த இதி. what do you mean வியாக்குலத்த? அபாயம், டேஞ்சர், அட்வர்சிட்டி, என்ன வேணா சொல்லலாம், டிஸ்டர்பன்ஸ், எல்லாமே வருது. எல்லாமே ஒரே மீனிங் தான். நீங்க தமிழ் பார்த்தீங்கன்னா அபாயம். இந்த கரண்ட் இதுக்கு முன்னால எலும்பு மண்டை ஒட்டை போட்டு 2 கையை போய் எலும்பு போட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணி. அதுக்கு தான் யூஸ்வலா வியாக்குலத்தை நாங்கள் சொல்லுவோம். நீ சான்ஸ்கிரிட் அதுதான் வியாக்குலத்தை. அது தொட்டா அபாயம் அப்படின்னு நாங்கள் சிம்பிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வியாக்குல. இப்போ இந்த இடத்துல அந்த வேர்டு யூஸ் பண்ணும்போது வியாக்குலத்தை அப்படிங்கும்போது அட்வர்சிட்டின்னு எடுத்துக்கலாம், டேஞ்சர்னு எடுத்துக்கலாம், அபாயம், டிஸ்டர்பன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதி யார் சொல்றா? நாம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். முன்னாள் இருக்கிற நாரதக தூ நம்மளே பார்த்துட்டோம். நாரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறப்பாக கூறுகிறார், ஒரு மாறுபட்ட கருத்தை கூறுகிறார், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் நாரதர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அவர் நாரத பக்தி சூத்ராணி எழுதுன நாரதர் என்ன சொல்றதுனால டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அவரே நாரதரை இது பண்ணிடுறாரு, டிஃபரெண்ட் பண்ணி. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தத்து அர்ப்பித அகில ஆச்சாரதா. ஃபர்ஸ்ட் சமர்ப்பிடம், அதுக்கு பேர் தான் பக்தி. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அதை இறை தத்துவத்தை மறத்தல், விஸ்மரணம். பரமனா மேலான, மேலான என்னது? டேஞ்சர். பரமங்கிற அட்ஜெக்டிவ் யாரோட சேர்ந்து போறது? பரம பிரேமம் அப்படின்னா மேலான பக்தின்னு புரியும். பிரேமத்துக்கு முன்னால பரமம் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் எதுக்கு அட்ஜெக்டிவ் வருது? டேஞ்சருக்கு. வியாக்குலத்துக்கு என்ன போடுறாரு? டேஞ்சர், பயங்கரமான டேஞ்சர். டேஞ்சர் தான். அதுக்கு என்ன வேர்டு போடுறாரு? பரம, உன்னை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய சாம்பலா. அதாவது உடல் எப்படி அந்த இடத்துல தொட்டா சாம்பல் ஆயிரும்னு எலக்ட்ரிசிட்டிக்கார போர்டு வச்சிருக்கானோ, இது அதே மாதிரி பரம வியாக்குலத்தை இது யாரு சொல்றா? நாரதகா தூ. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் இறை சமர்ப்பணம் அப்படிங்கிற வேர்டு நம்ம பார்க்கணும். வாட் யூ மீன் பை சமர்ப்பித்த? அந்த வேர்டு அவர் யூஸ் பண்ற வேர்டு சமர்ப்பித்த. அர்ப்பித்த சமர்ப்பித்த. இப்போ அகில எல்லா அனுஷ்டானங்களையும் சமர்ப்பணம் பண்ணதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் சமர்ப்பணா புத்தி அப்படிங்கிறது எங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம்? கர்மங்களை செய்யும் போது கர்மயோகம் அவர் சொல்ல வர்றது. இப்ப எதை சொல்ல வர்றாரு? அர்ப்பணா புத்தி எங்க வரும்? அப்படியே லிங்க் பண்ணி தான் போயிட்டே இருக்கும். இப்ப அவர் அர்ப்பண புத்தி அர்ப்பித்தம்னா சமர்ப்பணம். சமர்ப்பணங்கிறவர் நம்ம எங்க பார்த்திருப்போம்? கர்மயோகம். அதான் இவர் சொல்றாரு. கர்மயோகத்தை இவர் அப்படியே அழகா என்ன சொல்றாரு? அர்ப்பித்த. நீங்க அந்த அர்ப்பித்தங்கிற எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா என்ன புரிஞ்சுக்குவோம்? கர்மயோகத்துக்கு என்ன டெஃபினிஷன்? அர்ப்பித்தம். உனக்கு என்னென்ன கடமைகள் இருக்குதோ அர்ப்பணா புத்தியுடன் கர்மத்தை செய். இது அதுக்கு முன்னால உன்னுடைய புத்தியை சமர்ப்பணம் பண்றது, உன்னுடைய அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றது,
இறைவனிடம், ஈஸ்வரனிடம் எனக்கு என்னுடைய மை ஓன் பிலாசபியை, எதை பற்றி, உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி நான் வாழ்ந்திருந்த ஒரு 30-40 வருஷத்துல எனக்கு எல்லாம் இருக்கிற ஒரு பிலாசபி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிலாசபர் தான். நீங்க கேளுங்க, ஒருத்தரும் அவங்க இறைவனை பற்றி ஒரு பிலாசபியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சமர்ப்பிதம். அதை சமர்ப்பிதம் பண்ணினா தான் கர்மயோகத்துக்குலாம் வர முடியும். ஃபர்ஸ்ட் பக்தியில சரணாகதி. இறைவா நீ கொடுத்ததை ஏத்துக்கிறேன், அது கர்ம பலன் என்ன வந்தாலும் ஏத்துக்கிறேன், நீ கொடுக்கிற கர்மமும் எனக்கு இறைவனே நீ கொடுத்ததுன்னு செய்யும் போது அர்ப்பணா புத்தி, சமர்ப்பித புத்தி. கர்மயோகம் ஒரு டைப் ஆஃப் அர்ப்பிதம். அப்புறம் அதுக்கு இன்னும் கீழ் லெவல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை சமர்ப்பணம் பண்றது, அது சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, ஒரு ஃப்ரூட்ஸ் சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்றது. இது பிகினிங். இது அதுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் சமர்ப்பணா புத்தி இங்கதான் வரும். இறைவனை வச்சுட்டு ஒரு பிரசாதமா எடுத்து சாப்பிட்றது. அங்கிருந்து எங்க வரணும்? அடுத்தது செய்யற செயலை சமர்ப்பணம் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய புத்தியை சமர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா புத்தி நீங்க சமர்ப்பணம் பண்ணினாதான் அந்த வேதாந்தம் உள்ள போய் வேலை செய்யும். ஏன்னா இஃப் யூ ஹேவ், நீங்க அந்த உங்களுடைய ஓன் பிலாசபியை உடைச்சுக்கிட்டு வெளியில வல்லினா சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுத்தா புரியாது. ஏன்னா நீங்க அதை பிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி. எதை பத்தி? இறைவன்னா யாரு எனக்கு தெரியும், உலகம்னா யாரு எனக்கு தெரியும், நான் யாரு அது எனக்கு தெரியும். இப்படி நீங்க பிக்ஸ் பண்ணி இறைவனிடம் உங்க புத்திய சரணாகதி பண்ணலினா, இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் பிலாசபி, அது பிலாசபி யுவர் ஓன், அதை பிரேக் பண்ணோம்னா என்ன வழி? நான் இது வரைக்கும் என்னென்ன பிலாசபி வச்சிருந்தனோ இறைவா எனக்கு உன்னை நீங்க சொல்லி கொடுக்கறது புரியிற வரைக்கும் என்ன பண்ணிடுறேன்? சமர்ப்பணம் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிக்க நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிற பிலாசபி தானா உடஞ்சுக்கிட்டு வரும், தானா உடையும். எப்போ இதை சமர்ப்பணம், ஏன்னா சமர்ப்பணத்துக்கு ஒரு இடம் வேணுமே. யார்கிட்ட கொண்டு உங்க புத்தியை சமர்ப்பணம் பண்ணுவோம்? அம்மா கிட்டையா, அப்பா கிட்டையா, உறவுகளிடமா கொண்டு சமர்ப்பணம் பண்ண முடியும்? இல்ல பெரிய பெரிய மகான் பண்ணால் வேலையாகாது. யார்கிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணணும்? இறைவன். ஏன்னா அவர் சேஃபா வச்சிருப்பார், புடுங்கிக்க மாட்டார், பாதுகாப்பான இடம். ஏன்னா புத்தியை சமர்ப்பணம் பண்றங்கிறது பிராக்டிக்கலா நாட் கஷ்டம், முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? மக்களும் என்ன பயம்? ஓ இறைவனிடம் என்ன பண்றோம்? சமர்ப்பணம். எதை? புத்திய. என்னுடைய புத்தினா என்னங்க? ஒரு கன்க்ளூஷன், பிலாசபி அபவுட் எதை பத்தி படிக்கிறோம்? இறைவனை பற்றி, உலகத்தை பற்றி சமர்ப்பணம் அங்க பண்ணும்போது அவர் பிடிச்சுக்குவாரு. சரி, நம்ம பொருளை நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். எது? பிலாசபி உன்னுடைய நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீ வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணு. அப்போ நீ வேற யாரு அந்த இறைவனிடம் கொடுத்து வாங்கி தூக்கி போட மாட்டான். நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? அந்த பிலாசபி ஐயையோ அப்பப்பா தப்பு தப்பு தப்பும் போது அதுக்குதான் என்ன சொல்லுவோம்? சமர்ப்பணம். அதுக்கு அந்த புத்தியை சமர்ப்பணம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை சமர்ப்பணம். ஏன்னா அர்ப்பித்தங்கிற வேர்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் 3 மணி நேரம் எடுக்கலாம் கிளாஸ், எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் அது முடியுது. புத்திய சமர்ப்பணம் பண்ணா அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றவனாலதான் புத்தியை சமர்ப்பணம் பண்ண முடியும். இல்லைன்னா புத்தியை சமர்ப்பணம் பண்ண முடியாது. அகங்காரம் என்ன? நான் இந்த உடல், அவ்வளவுதான். இந்த ஈகோ பேசவில்லை. நான் இந்த உடலை நீங்க சமர்ப்பணம் பண்ண முடிஞ்சதுன்னா தான் உங்களுடைய புத்தியை சமர்ப்பணம் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணணும்னா என்ன? இங்க வந்தாகணும். துவைத பக்தியில வேலைக்காவாது. அப்ப வேதாந்த வகுப்புகளை வந்தா தான் சரணாகதி இஸ் பாசிபிள். நான் இந்த சரீரம் அல்ல. அதுக்கு தான் சங்கரர் சொல்லுவாரு, அவர் ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. வாட் இஸ் மீன் பை சமர்ப்பணம்? அர்ப்பிதம்னா என்ன? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுதலே அர்ப்பிதம்ன்றார். நல்லா சிந்திச்சு பாரு. இறைவனை பற்றிய அறிவை பெறுதலே அர்ப்பணம். நான் ஒரு ஆள் கிடையாது, இங்க இருப்பது அனைத்து நினைத்தவர் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் புரிஞ்சுக்கிறது சமர்ப்பி. அதுதான் அல்டிமேட். எங்கிருந்து ஆரம்பிச்சேன்? அர்ப்பித்தம்ங்கிறது நீங்க பூ அர்ப்பணம் பண்ணலாம், நைவேத்தியத்தை அர்ப்பணம் பண்ணி சாப்பிடலாம், மாலையா கோத்து போடலாம், உங்களுக்கு கிடைச்ச பொருளை ஷேர் பண்ணலாம். இறைவன கோயில ஷேர் பண்றேன், நீங்க உங்களுக்கு பணத்தை கோயிலுக்கு ஷேர் பண்றீங்க, தேவதைகளுக்கு ஷேர் பண்றீங்கிறது அது எங்க ஆகணும்? கர்மயோகம். அப்புறம் புத்தி சமர்ப்பணம், அதுக்கடுத்து அகங்கார சமர்ப்பணம், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஆத்ம ஞானம் தான். எதா சமர்ப்பணத்தை இப்படி சொல்லிட்டே வரவே அதுக்கு அல்டிமேட் ஒண்ணு வேணும் இல்லைங்களா? அதை தாண்டி சமர்ப்பணங்கிறது என்ன இருக்கு? இப்ப நீ பூஜை புனஸ்காரத்தை தாண்டி கர்மயோகம்னு ஒண்ணு வருது. அதை தாண்டி கர்மயோகத்தை தாண்டி என்ன வருது? அகங்காரம், புத்தி எல்லாம் வருது. அப்படியே போயிட்டே இருக்கிறமே. வாட் இஸ் த எண்ட் ஆஃப் சமர்ப்பணம்? அதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? அதுக்குதான் சங்கரர் சொல்லுவாரு பாஷ்யத்தில் ஒரு இடத்துல, டெஃபினிஷன் அர்ப்பிதம் என்ன? ஆத்ம ஞானத்தை பெறுதலே அல்டிமேட் ஆஃப்
சமர்ப்பணம். பிகினிங் என்னது? நீங்க பூ வைக்கிறது, பூஜை பண்றது எல்லாம் பிகினிங், தப்புன்னு சொல்லாத அவசியம். பட் அதோட அல்டிமேட் என்னது? இறைவனை பற்றிய ஆத்ம ஞானம். இறைவனை பற்றி ஞானம். ஏன்னா அந்த இடத்துல இறைவன் வேறு நான் வேறு இல்லைங்க போது அவர் அந்த துவைதத்தை அங்க கட் பண்ணிட்டு உன்னை பற்றிய அறிவுதான் அல்டிமேட் இன் சமர்ப்பணம். புரிஞ்சுங்களா? இப்ப நாம என்ன எடுத்துக்கலாம்? எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்க இந்த அற்பிதங்கிற வேர்டு இவர், ஏன்னா இவர் எதை வச்சுக்கிட்டு நாரதர் இந்த அற்பிதங்கிற வேர்டு போட்டாருன்னா எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு புரியாது என்ன, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க புரியும். ஆனா அல்டிமேட் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்ப படிச்சு பாருங்க அந்த சூத்திரத்தை என்ன வருதுன்னு. தத்து அர்ப்பித்த அகில எல்லா கர்மங்களையும் அனுஷ்டானங்களையும் ஆச்சரத்தா எல்லா கர்மச்சர்னா டு மூவ் டு கோ, என்னென்ன கர்மங்கள் செய்றீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணிரு இறைவனுக்கு சமர்ப்பணம். நான் ஒரு ஆளு இங்கு தனித்து இல்லை. குணாகா குணேஷு வர்த்தந்தே. இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு உணர்ந்துகிட்டு வேலை நடவடிட்டு இருக்குது. நான் எதையும் செய்யவில்லை. அதுதான் அர்ப்பித்தம். இவ்வளவு நாள் நான் செஞ்சேன் நான் கர்த்தான போக்தான் இருந்ததை என்ன பண்றோம்? சமர்ப்பித்தம். நான் ஒரு ஆள் இல்ல, நான் எதையும் செய்யவில்லை. செய்பவர் அனைத்தும் இந்த உலகத்தை பார்ப்பதும் அவரை ஆயிரக்கணக்கான தலைகளும் அவரது அவர் யார்? இறைவன். சகஸ்ர சீர்ஷா புருஷா. 1000 தலை கொண்டவனா எண்ணிலடங்கா தலைகளை கொண்டவர் இறைவன். அப்ப என்ன நடக்குது? அந்த 4 சமர்ப்பணம் பண்றோமா? அதுதான் என்னது? சமர்ப்பித்தம். எது? எல்லா கர்ம அனுஷ்டானங்களையும் பண்ணி ஞானத்தை பெறுதல் தான் அமைப்பு. இது ஒரு பார்ட் ஆஃப் த சூத்திரம் முடிஞ்சது. அடுத்து என்ன சொல்றாரு? தத்து விஸ்மரணே. அத நீ மறந்துட்டீனா என்ன சொல்றாரு? பயங்கரமான டேஞ்சர். அந்த எலும்புக்கு நினைச்சு, ஏன்னா அந்த வியாக்குலனாவே எங்களுக்கு அந்த பதிஞ்சிருச்சு. அது மண்டையோடு கிராஸ் ஆன கை எலும்பு, அதுதான் வியாக்குலத்தை. உன்னுடைய வாழ்க்கையில் வியாக்குலத்தை, டேஞ்சர், அட்வர்சிட்டி எப்ப நடக்கும்? அந்த இறை தத்துவத்தை விஸ்மரணம் நீ மறந்துட்டேனா உன் லைஃப்ல அட்வர்சிட்டி இஸ் இன்எவிட்டபிள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏங்க அப்ப காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஏன்னா மறந்துடக்கூடாதே, ஒரு கணமும் மணக்க கூடாதே. அப்படி அல்ல. இட் இஸ் நாட் பாசிபிள். சாப்பிட்டாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா, தூங்கினாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா, முருகா முருகா. எப்படிங்க வேலை செய்யறது? கான்சன்ட்ரேஷன் எப்படி நமக்கு கிருஷ்ணா சொல்லணுங்கிற அந்த ஞாபகப்படுத்தி செய்வோமா, இல்ல உப்பு போடுறோமா சக்கரை போடுறோமான்னு தெரிஞ்சு சமையல் பண்றது எப்படி பண்றது? சோ என்ன கண்டிப்பா இறைவன் எனக்கு நாரதர் அப்படியாங்க அப்படியா சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள். நீ இதே பண்ணிக்கிட்டே இரு, இப்ப படுத்துக்கிட்டா ஃபேனுக்கு கீழே படுத்துட்டு யாரு கொண்டாந்து சாப்பாடு போடுறது? சமையலும் பண்ணலாம், ஒண்ணும் பண்ணல, நான் கிருஷ்ணா 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 சொல்லிட்டே போறதுக்கு ராமா ராமானா. How will you eat? Basic survival of the fittest அங்க அடிபட்டுரும். How will you survive in this world? You cannot survive. So அப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்படி நாம 24 மணி நேரம் அவர் நினைக்கிறதுங்கிற தூங்குவாது எந்திரிச்சு ஐயோ 10 நிமிஷம் அவர் சொல்ல மறந்து பயம். இதுல வேற சில பேர் நம்ம சொல்லும் போது ஐயோ இதுல வேற டென்ஷன் என்னது, ஒரு 10 நிமிஷமா நான் கிருஷ்ணனை மறந்துட்டேன், இந்த செயல் செய்யும் போது நான் மறந்துட்டேன். ஐயோ அப்படி இல்லை, மறந்தாதான் நீங்க வேலை செய்ய முடியும். பிளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணாவே பெரிய பிரச்சனை, இது வேற கொண்டாந்து புதுசா ஒரு பிரச்சனை கொண்டாந்து போட்டுட்டு மண்டைக்குள்ள உருட்டாதீங்க. அப்படி அல்ல. அப்படி யாராவது உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்கன்னா தூக்கி போடுங்க, சிந்திச்சு பாருங்க. how it is possible. ஒரு கேள்வி கேளுங்க. சோ இது அப்படி புரிஞ்சு, அப்ப எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அடுத்து நீங்க சொல்லுங்க. சரி நான் விட்டுறேன், எனக்கு அந்த இதுல இருந்து நான் வர்றேன். எப்பனா எப்போ இறைவனை நினைக்கணுமோ அப்ப நினைக்கலினா டேஞ்சர். அப்படியே மாத்திரம் பாருங்க. அதை எப்போ முன்னாள் நாட்டு நினைக்க முடியாதுங்க. தூங்கி சேர்ந்து படுத்த வரைக்கும் நினைக்க முடியாது. அப்ப அடுத்த என்ன சொல்ல வராரு? எப்போ நீ இறைவனை நினைக்கணுமோ அப்ப நீ விஸ்மரணே வியாக்குல. சரி, எப்பங்க நினைக்கிறது? பூஜை ரூம்ல போனா மட்டும், கோயிலுக்கு போனா மட்டும், இல்ல ஒரு யக்னம் ஹோமம் நடக்கும்போது மட்டும், அது முடிகிற வரைக்கும் அது வச்சுக்கணுமா? அப்படியும் அல்ல. அங்க ஒரு நீங்க கோயிலுக்கு போற நேரம், இப்ப நீங்க 4 hours ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரக்கு. கோயிலுக்கு போறனா ஒரு வெஹிக்கிளோ ரோடு கவனம் இருக்குனுங்க. என்ன வெஹிக்கிள்ல போற, இப்பெல்லாம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கழுத்துல போட்டுருக்கு, கூட்டத்தை பார்த்தா எல்லாம் சேஃபா இருக்கு. உள்ள போய் கூட்டமான ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா
மனசு இறைவனை நினைக்க முடியாது. எவனாச்சும் பிடுங்கி போயிடுவானா, குழந்தைய வேற கையில் இருந்தா அதை பார்த்தோமா, இப்படித்தான் இருக்கணும், அலர்ட்டா தான் இருக்கணும். சரி, அப்ப எப்போதான் அந்த உள்ள போய் அந்த உருவத்தை பார்த்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களால ஸ்மரணம் பண்ண முடியும். அப்புறம் திருப்பி ஜர்கண்டே என்ன ஆகணும், வெளியில வந்து ஆகணும். அப்புறம் எப்படி வெளியில போறோம்னு மண்டை யோசனை பண்ணணும். எப்படி வெளியில உள்ள வந்தோம், எப்படி வெளியே போனோம், பிரசாதம் வாங்கிட்டோமா, இல்ல ஏதாவது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கோயில் இருக்குது, என்னென்ன சுத்தி வர எல்லாம் பண்ணா தானே முடியும். அங்கே என்ன கிடையாது, ஸ்மரணம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அப்ப என்னத்தான் சொல்ல வராங்க, விஸ்மரணே டேஞ்சருங்க. அதுவும் அல்ல. அது கோயிலுக்கு அந்த 4 hours 4 hours நீங்க கோயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணா 4 hours உங்களால் நினைக்க முடியாது. அப்ப என்னதான் அவர் சொல்ல வர, எப்ப நான் மறந்துடக்கூடாது, எப்ப ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த இடத்துல மறந்துட்டீங்கன்னா டேஞ்சர். அப்ப எப்போ ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், எப்போ என்னுடைய தவ வலிமையை நான் இழக்கிற நிலை வருதோ அப்ப ஞாபகப்படுத்திக்கொள், முயற்சி செய்து இறைவனை ஞாபகத்துக்கு கொண்டு வான்னு அர்த்தம். எப்போ என்னுடைய தவத்தினுடைய வலிமை நான் இழக்கிறேனோ அதான் அந்த இடத்துல ஞாபகம் கொண்டு வந்தா போதும். நீங்க பூஜை பண்ணணுங்க, புனஸ்காரம் பண்ணணுங்க, சாண்டிங் பண்ணணுங்க, அதுல எல்லாம் மாற்றுக்கருத்துக்கு இடமில்ல. துவைத பக்தி எங்கேயுமே அழியாது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ எனக்கு லைஃப்ல என்னுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகுது, அதாவது என்னுடைய தவம் தன்னுடைய வலிமையை இழக்குதோ அப்படின்னா என்னங்க அடுத்தது, தவத்தினுடைய வலிமையை இழக்கிறதுனா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுருவீங்க. இப்ப நீங்க ஒரு தவம் எடுத்து ஒரு தவமா எடுத்து ஒரு முயற்சி பண்றீங்க, என்னன்னு கோபப்படக்கூடாது, சிம்பிள் இருந்து இது போலாம், கோபப்படக்கூடாதுன்னு ஒரு தவ முயற்சி பண்றீங்க. இது ரொம்ப தப்பு. இல்ல ஒரு யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இல்ல இது என்ன சொல்றது, வார்த்தைகளை விட்டு மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, குழந்தைக்கு தப்புன்னா பட்டு வச்சு பழவிட்டேன், இனிமேலாவது குழந்தைங்க மேல கை வைக்க கூடாது, இப்படி ஏதோ ஒரு தவம். அது நீங்க குவாலிபிகேஷன் எல்லாமே தவம் தான். என்னது, விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம் இல்லைங்களா, சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா எல்லாமே என்னதுதான் தவம். அது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஓரளவுக்கு நீங்க அதாவது வளர்ந்து போயிட்டு இருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தவத்துல மேல போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த தவம் தன் வலிமையை இழக்கிற சூழ்நிலை வருமா வராதா? கண்டிப்பா வரும். வந்தா தான் நீங்க அதை வச்சு மெஷர் பண்ண முடியும். எவ்வளவு நான் படிகளில் 5 படி ஏறி இருக்கிறேனா, 10 படி ஏறி இருக்கிறேனா இந்த தவத்துல, எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க நினைச்சுக்கலாம், எனக்குள்ள கோபம்லப்பா போயிடுச்சு, எனக்குள்ள இப்ப கோபமே வரதில்லப்பா, யார் என்ன சொன்னாலும் இப்ப காதலே விழுதுலப்பா, எனக்கு உரைக்கிறதே இல்லப்பா, இப்படி வாய் சொல்லிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற வாசனை எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, எப்ப வெளியில் வரும், அதனோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியாது. ஏன்னா வாசனை வெளியே வந்தா தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். நாம் அதை ஓவர் பண்ணக்கூடிய உள்ள பதிவுகளில் இருக்க அந்த வாசனையில் இருக்கிற வேகம் வெளியில வரும்போது நான் ஜமாளிச்சிருவேனா எப்ப தெரியும்? அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா தான் தெரியும். ஓ இன்னும் நாம முழுமையடையிலைங்கிறது அதுக்கு தான் இறைவன் சூழ்நிலை கொடுத்து பார்ப்பார். தட் இஸ் த அது மெயின் ஸ்கேலு. உங்களுடைய தவத்தை வேயிங் ஸ்கேல் எதுங்க? சூழ்நிலை தான். நீங்க வாட்டு நினைச்சிட்டு வந்துருக்கலாம், நான் அதுல வென்றுட்டேன், இதுல வென்று விட்டேன், எனக்கு அதுல ஆசை இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளம் பதிஞ்சிருக்கிற பதிவு வேகம் வெளியில வந்தா தான் தெரியும். புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணுது அந்த தவம்? இப்ப என்ன சொன்ன, தவம் தன்னுடைய வலிமையை எப்ப இழக்குதோ அப்ப யாரை கொண்டு வரணும்? இறைவனை. ஏன்னா அவரை கை பிடிச்சிங்கன்னா தான், அவர் ஒருத்தர் தான் அந்த தவ வலிமையை இழக்காமல் இருப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடியவர் இறைவனுடைய அருள். அப்ப என்ன நினைக்கிறேன், இறைவா நான் தவ வலிமை இழந்து விட்டு. இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கீங்க, நம்ம என்ன பண்ணி இந்த இம்பல்ஸுங்கிறாங்களே சொல்லுது, அதை பண்ணி ஒரு நம்ம மேல ஒரு கோபமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், உதாரணத்துக்கு நீங்க கோபப்படக்கூடாது ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க தவத்தை பெறணும்னு. அந்த தவம்ங்கிறது எது? தவம்னு என்ன? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு எது எது இடையூறா என்னிடம் இருக்குதோ அதை தவறதுக்கு பேர் தான் தவம். ஏன்னா தவம்னா கண்ண முடிக்கு மரத்துக்கடியில பண்றது, காவிடை போடுறதை பத்தி பேசல. இந்த இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு நான் குவாலிபிகேஷன் என்னென்ன வேணுமோ அதை பெறும் பொழுது அதை பெறுவது தவம். அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிறது தவம். அதுல வருகின்ற தடைகளை விளக்குவது தவம் ஆச்சுங்களா? அதுல நீங்க போயிட்டு இருக்கும் போது அதுக்கு தடைகள் வரும்போது
இறைவனை நினைக்கலீனா வியாக்குலத்தை டேஞ்சர். எதை நினச்சிங்க, எனக்கு என்னோட பர்சனலாக அந்த டேஞ்சர்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த முதல்ல இன்னமே இப்போ எலக்ட்ரிசிட்டி அந்த தந்தி கம்பத்தில் எழுதி போட்டோம் ரெட் கலரில் போட்டு ஒயிட் கலரில் போர்டு மாதிரி போட்டு பொறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த பொம்மை அப்படி ஞாபகம் வரும். ஏன்னா அது டேஞ்சர், வியாக்குலத்தை டேஞ்சர். எப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அட்வர்சிட்டி. இப்போ ஒருத்தர் திட்டுறாங்க, டிட் ஃபார் டேட், இனி இப்படி சொன்னியா, அவங்க நம்மளுடைய குறைகளை எடுக்கும் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், திருப்பி நீ அதை பண்ண, நான் அதை நீ இந்த வருஷத்தில் நீ இதை பண்ண, அவங்க ஆரம்பிக்க நீ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியும் மண்டை ஓடும். அவங்க நம்மளை அவங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஹர்ட் பண்றாங்கன்னா திருப்பி நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றத ட்ரை பண்ணும். கண்டிப்பா மனம் அங்கதான் போகும். ஏன்னா நம்மளை திட்டாங்க, நாம நம்மளை ப்ரூவ் பண்ணணும். நீ இந்த தப்பு இருந்தனால நான் இந்த தப்பு பண்ண, என்னன்னா ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், பழைய நினைவுகளை தேடுவோம். அவரை நம்மளை ஹர்ட் பண்ணவங்க திருப்பி ஹர்ட் பண்றதுக்கு தான் மனம் எங்க போகும், சுபாவம் இப்படிதான் போகும். அந்த இடத்துல இறைவா இங்க என்னை போக மனமே, என் மனத்தை கட்டுப்படுத்தி இறைவான்னு இறைவனிடம் வேண்டிதான் என்ன பண்ணணும், அந்த டேஞ்சர்ல இருந்து அந்த இம்பல்சிவ் ஆக்ஷன், ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ரியாக்ஷன் பண்ணிடக்கூடாது. சிம்பிளா சொன்னா அதுதான். எந்த ஆக்ஷனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நோ ரியாக்ஷன். ரியாக்ஷனாக வித்தவுட் எனி திங்கிங் வர்றது, இது சரியா தவறான்னு திங்க் பண்ணாம வர்றது. அந்த ரியாக்ஷன்ஸ் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணி ஆகணும், ஸ்மரணம். அந்த இடத்துல நீ விஸ்மரணம் ஆயிட்டீன்னா யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். அது ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும், ஏன்னா எழுதி வச்சுங்க, எனக்கு ரொம்ப அது ஆத்மார்த்தமா போன ஒரு ஸ்லோகம், புரிஞ்ச ஸ்லோகம். ஏன்னா அதை வச்சுதான் அந்த தவ வலிமையை பெறுவதற்கு ரொம்ப எழுதிங்க. விபத்தோ ஒரு ஸ்லோகம், இது நீங்க ஒரு மெயின் ஒரு ஏதாவது பாஷையை நோட்டுமி அதுல முன்னாடி எழுதி வச்சிருந்தேன் நான். அது நோட்டு என்ன இருக்குன்னா, விபத்தோ நைவ விபத்தாக. விபத்துனாங்க ஆபத்து, டேஞ்சர். வியாக்குலத்தை தான் விபத்து. விபத்தோ, நான் மீனிங் சொல்றேன், வேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கங்க, தமிழ்லயோ சான்ஸ்கிரிட்லயோ எழுதி வச்சுக்கங்க. விபத்தோ நைவ நைவ விபத்தாக அப்படின்னு எழுதுறீங்களா. இது ஃபர்ஸ்ட், அதாவது 4 குவார்டரா பிரிக்கிறேன் ஒரு ஸ்லோகத்தை. இப்ப நான் 4 குவார்டரா பிரிச்சு ஒரு குவார்டரா மீனிங் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன, விபத்தோ நைவ விபத்தாக அப்படியே எழுதுறீங்களா. அர்த்தம், எதெல்லாம் வாழ்க்கையில் நீ டேஞ்சர்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் உண்மையில் டேஞ்சர் கிடையாது. எதெல்லாம் விபத்து, ஆக்சிடென்ட், விபத்துன்னு என்னங்க, விபத்துன்னு ஆக்சிடென்ட், நமக்கு தெரியாம நம்மளுடைய திடீர் நடைபெற ஒரு விபத்துன்னு என்னங்க, திடீர்னு நடைபெறுகிற ஒரு ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் தான் என்ன சொல்லுவோம், விபத்து. அது இறப்பாகவும் இருக்கலாம், ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்வு. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், நீ எதையெல்லாம் ஆபத்து ஏற்பட்டுருச்சு நீ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறியோ அதெல்லாம் ஆபத்தே அல்ல. ஒரு பெரிய இழப்பாகட்டும், தொகை பணம் இழப்பு, உயிரிழப்பு, உறவுகளுடைய இழப்பு, எதாவது இழக்கிறோம் நம்ம, அதெல்லாம் விபத்தே அல்ல. நைவன நாய் அர்த்தம், நைவ ந, அது உண்மையில் அதுக்கெல்லாம் விபத்து, டேஞ்சர் வாழ்க்கையில் அல்ல. அடுத்த செகண்ட் குவார்டர், சம்பத்தோ 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 நைவ, அதே நைவ சம்பதக. அடுத்த வேர்டு சம்பதக, தேர்ட் வேர்டு சம்பத்தோ நைவ சம்பதக. உண்மையில எதெல்லாம் இது விபத்துக்கு ஆப்போசிட் சம்பத்து. சம்ஸ்கிருதத்தோட தெரியும், சம்பத்து விபத்துங்கிறது ஆன்டனிம்ஸ். இப்போ சம்பத்தகனா என்ன சொல்லலாம், ப்ராஸ்பாரிட்டி. நீ எதையெல்லாம் ப்ராஸ்பாரிட்டி நினைச்சிட்டு இருக்கிறியோ, இவ்வளவு டேர்ன் ஓவர், இவ்வளவு ரிலேஷன்ஸ், இவ்வளவு வீடு, இவ்வளவு வசதி, இந்த வாகனங்கள் வாங்கிறது, குரோர்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்றது, பெரிய பெரிய கார்ல டிராவல் பண்றது, இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ப்ராஸ்பாரிட்டி, சம்பத்து அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நைவன என்ன அர்த்தம், நீ எதையெல்லாம் ப்ராஸ்பாரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ
முட்டாளே, அதெல்லாம் என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ப்ராஸ்பேரிட்டி அட் ஆல். அப்ப எது நான் எதை நினைச்சிட்டு இருக்கணும், எது விபத்து இல்லைன்ட்டீங்க, நான் எது சம்பத்து நினைச்சிட்டு இருக்கணும், ப்ராஸ்பாரிட்டி நினைச்சிட்டு இருந்தனோ அது ப்ராஸ்பாரிட்டி இல்லைங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிடும். ஒரு தண்டம் போட்டு அந்த லைன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்டம் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் மீன்ஸ் தண்டம். அடுத்த செகண்ட் லைன் விபத்து, எது இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்ப எதுன்னு சொல்லணும் இல்லையா, செகண்ட் லைன் விபத்து விஸ்மரணம் விஷ்ணோகோ. இதே கருத்தை தான் நாரதன் இங்க கொண்டு வராரு. விபத்து விஸ்மரணம் கூட அங்க வந்தது, அதனால உங்களுக்கு நான் கொடுக்குறேன். விஸ்மரணம், விபத்துங்கிறது என்னது, விஸ்மரணம், மறந்துடுறது. யார, விஷ்ணோகோ. இத விஷ்ணுனா விஷ்ணு, விஷ்ணு மீன்ஸ் ஈஸ்வர தத்துவம். இங்க உடனே நம்ம யாரும் கிருஷ்ணா கிருஷ்ணன் போயிடக்கூடாது. விஷ்ணு சொல்லிட்டாரு, விஷ்ணு 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 பாண்டுரங்கன் இப்படிங்கிற அந்த மீனிங்ல போகக்கூடாது. விஷ்ணோகம் மீன்ஸ் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஜெனரல் இறை தத்துவம். அதுதான் என்னது, விபத்து. எப்ப விஸ்மரணம் பண்றையோ, இதத்தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நீ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவர் வேறையே சொல்லு, அவர் காப்பாத்திடுவார். எப்படிங்க காப்பாத்துவாரு, எப்படி காப்பாற்ற முடியும், நம்மளால முதல்ல சொல்ல முடியுமா, இஸ் இட் பாசிபிள்? வெறும் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் எப்படி நமக்கு அந்த விபத்துல இருந்து நம்மளை காப்பாற்று. சம்சாரம், விபத்துன்னு என்னங்க, சம்சாரம் டே டு டே துக்கம், இது ரெண்டு தானே துக்கம். எது விபத்துன்னு என்னங்க, டேஞ்சர்னு என்ன, டெய்லி வர்ற கஷ்டம், மானச தாப்பம், அது ஒரு விபத்து. பர்த் அண்ட் டெத்து, அடுத்த சம்சாரம். இந்த ரெண்டுல இருந்தோம் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி காப்பாற்றுவாரு, அதுதான் சொல்றாங்க. அப்படி அல்ல, விபத்து விஸ்மரணம் தான் விஷ்ணு. அப்ப இப்ப இந்த விஸ்மரணம், இப்ப நான் சொன்ன விஸ்மரணம் தேடி பாருங்க. எப்போ என்னுடைய தவம் வலிமையை இழக்கிற மாதிரி சூழ்நிலை வருதோ, ஏன்னா ஞானிக்கு வந்து விஸ்மரணமே தேவையில்லை. சாதகனுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது டீச்சிங்கு. நீங்க அந்த நிலையம் என்ன சொல்றது, ஞானத்தை பெற்றவருக்கு அவர் என்ன பண்ண தேவையில்லை, விஸ்மரணம்லாம் தேவையில்லை. சுபாவமாவே எங்கதான் இருப்பாரு, புரிஞ்சுதுங்களா? இறைவனையெல்லாம் மறக்க மாட்டார். ஸோ அடுத்தது செகண்ட் லைனோட அடுத்த குவார்டர். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, விஸ்மரணம் எது, விபத்து எது, விஷ்ணு. இறைவனை மறத்தலே டேஞ்சர், விபத்து, அட்வர்சிட்டி, எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து சம்பத்து சம்ஸ்மரணம். ஃபோர்த் குவார்டர் ஆஃப் த ஸ்லோகம் சொல்றேன். சம்பத்து, அது பாருங்க, சம்ஸ்மரணம், ஸ்மரணம் போடல, சம்ஸ்மரணம். ஹரேஹே கடைசி வேர்டு, ஹரேஹே. சம்ஸ்மரணம் யார, ஹரேஹே. ஃபர்ஸ்ட் வேர்டு விஷ்ணு, அதனால அடுத்த வேர்டு என்ன போட்டாரு, ஹரே, சிவன். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு மேல விஷ்ணு கீழே சிவன், ஹரி ஹரேகே எப்படி வேணா வச்சுக்க. மொத்தத்துல ஈஸ்வர தத்துவத்தை அவர் மெயின் பண்றாரு. அத நீங்க பாரு, வெறும் ஸ்மரணம்னு போடல, மேல விஸ்மரணம் போட்டார் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னங்க, ஸ்மரணம் தானே. இவர் என்ன போட்டாரு முன்னால ஒரு வேர்டு, சம், சம்யக்கு, சம்யக்குங்கிற வேர்டு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சம்யக்கு ஸ்மரணம், சம்பத்து. எது உனக்கு சம்பத்து, ப்ராஸ்பாரிட்டி. சம்ஸ்மரணம், எப்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரணுமோ அப்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரதுதான் சம்ஸ்மரணம், எப்பவுமே அல்ல. சம்ஸ்மரணம் நன்கு நினைக்கணும்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, தப்பா புரியுறவங்க, ஓ எப்பவுமே வா, காலைல இருந்து நைட்டு வரைக்குமா, அப்படி அல்ல. சம்பத்து சம்ஸ்மரணம், யாரைய, ஹரேஹே, ஹரியினுடைய ஸ்மரணம், ஞாபகம் நன்கு கொண்டு, ரியல், அதுதான் என்னது, ரியல் வெல்த், ரியல் ப்ராஸ்பாரிட்டி. இததான் இந்த ஸ்லோகம். இப்ப என்ன படிக்கிறேன், அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். விபத்தோ நைவ விபதஹ, சம்பத்தோ நைவ சம்பதஹ, விபத்து விஸ்மரணம் விஷ்ணோஹோ, சம்பத்து சம்ஸ்மரணம் ஹரேஹே. வெரி பியூட்டிஃபுல். ஒரு நாளும் நினைவுக்கு கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்லோகம். அது இங்க நாரதர் அந்த விஸ்மரணம்ங்கிற வேர்டு, ஏன்னா சொசைட்டில பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா மாத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காலையில நைட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு, கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வர நேரமே நம்மளால சொல்ல முடியாதுங்கிற நான். அந்த 4 மணி நேரத்திலேயே நம்மளால சொல்லிட்டு இருந்தோம்னா பழத்தை இழந்துட்டு வெளியில் வருவோம். கையில் கூட்டிட்டு போன பழத்தை கையில் இருக்காது.
எப்படி பாசிபிள் நினைச்சு பாருங்க. எப்படி இதை வேற ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஐயோ நீங்க நேற்று ஃபுல்லா அது ஒரு நேற்று அந்த இன்சிடென்ட் நடந்துதா, ஏன்னா எங்கிட்ட ஷேர் பண்ண வச்சு நான் சொல்றேன், நேற்று ஃபுல்லா இறைவனை நினைக்கவே மறந்துட்டேங்க. அப்படி அல்ல, எப்படி முடியும்? இஸ் இட் பாசிபிள்? நடக்காது. அப்படி அல்ல. எப்போ ஞாபகம் நம்மளுடைய என்ன சொல்ற நிலை தடுமாறுகிற நேரம் அப்படி வச்சுக்கலாம். நம்மளுடைய நிலை, நம்ம ஒரு நிலை நின்றுட்டு இருப்போம், அந்த நிலை தடுமாறுகிற நேரம் டக்குன்னு யாரு வரணும்? இறைவா. அப்போ உனக்கு என்ன கிடையாது, டேஞ்சர் கிடையாது. அப்படி வல்லைனா வள்ளியேன்னு புலம்பக்கூடாது, கொண்டு வந்து பழக்கு. ஒரு விஸ்மரணை வரும்போது கொண்டு வந்து ஞாபகத்துக்கு படுத்து. உடனே சில பேர் எனக்கு புரிஞ்சு பாருங்க, இதுல இன்னும் அடுத்த குழப்பம். இப்ப நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆபத்து வரும்போது இறைவனை நினைக்கணும். இறைவா எனக்கு வந்து இந்த நோ ரியாக்ஷன், அது ஒருத்தர் கோபத்தில் சொன்னா நான் திருப்பி எதுவும் சொல்லிடக்கூடாது, நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த நாளே பிராக்டிக்கலுக்கு வராது. அதாவது எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த அறிவு வந்தோடனே மனம் ஃபாலோ பண்ணணும். மனம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வாசனைகள், நீங்க 45 வருஷமா விஸ்மரணம் பண்ணி பண்ணி பழகிட்டு, இப்ப நான் ஒரு அறிவை கொடுத்தோன்னே இது மாதிரி மறந்துடாதீங்க, கஷ்டம் வரும்போது நினைங்கன்னு புத்தி ஏத்துக்குங்க, மனம் ஏத்துக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அபியாசம். எதை அபியாசம்? ஒரு தடவை அது வெளியில போகும். அப்போ நம்ம என்ன தெரியுங்களா ஆரம்பிச்சு அப்படி அந்த மறக்க அபியாசம் பண்ணணுங்க. அறிவு வந்தோடனே நிறைய சூழ்நிலை வரணும்னு எதிர்பார்ப்போம். அதுதான் உண்மையான பக்தி. இறைவா எனக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலை கொடு, நான் வந்துடுறேன்னு பாக்குறேன். நீங்க வந்துடுறேன்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா மோசமான சூழ்நிலையா தான் வரணும். வந்தா தான் நீங்க உங்களுக்கு செக் பாயிண்ட் வச்சு மெஷரிங் ஸ்கேல் அது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? we will welcome the adversity, that is beauty of பகவான். இதுல இருந்து நான் எந்த அளவுக்கு, ஏன்னா மாற போறது இல்ல, நடந்த நிகழ்வுகள் நீ மாத்த முடியாது, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் அதுல இருந்து மீண்டு வந்தனா, ஏன்னா இவங்க மோட்சம் என்பது அடைந்து விட்டேனா இல்லையான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருக்கவங்களோ குருவோ சாஸ்திரமோ கண்டுபிடிச்சு இன்னையோட நீ மோட்சத்துக்கு வந்துட்ட, யூ கெட் தட் மோட்சம், யூ கெட் தட் ஞானம்னு யாரா ப்ரொக்ளைம் பண்ண முடியுமா என்ன? இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எனக்கு தெரியும்னு, எனக்கு தெரியும், அந்த ஸ்டேஜ் வரும். என்ன? எனக்கு தெரியும், ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டேங்கிற அந்த எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இது அடைவதற்கு என்னவன் வாழ்க்கையில் அட்வர்சிட்டிஸ் வரும்போது அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் சாஸ்திரத்துல, அதை சாதனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நோ நீட் ஆஃப் மர்மரிங். இந்த நான் அக்செப்டன்ஸ் தான் பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏன் அக்செப்ட் பண்ண முடியல? இந்த ரீசன் என்னன்னு தெரியல. இறைவன் எதற்கு எனக்கு மோசமான சூழ்நிலை கொடுக்குறாரு? மெஷரிங் ஸ்கேல். பழகு, பாரு நீ வந்துட்டியான்னு பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு சாதனமாக எடுத்து மேல டிராவல் பண்ணுமே தவிர, வேதாந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் வர மாதிரி இருக்கு குழம்பல் கேட்கறோம்ல. இதுக்கு முன்னாலேயாவது என்னமோ நல்லா இருக்க மாதிரி இருந்தது. இறைவனை பத்தி நினைக்க எனக்கு என்னமோ அவர் நிறைய கஷ்டம் கொடுக்குற மாதிரி. அப்படியெல்லாம் இறைவன் நீ என்னை பற்றிய ஞானத்தை அறிவதற்கு வந்து விட்டாய், உன்னை உண்டு இல்லைன்னு பாத்துக்கிறேன், கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்குறேன். நாங்க இறைவனுக்கு ஏங்க கடவுளை இவ்வளவு டீக்ரேட் பண்றீங்க? உனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்து உன்னை ஒரு வழி பண்ற மாதிரி நாங்க உட்கார்ந்து இருக்காரு அவரு. யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்டவரா கடவுள்? அப்படி அல்ல. அட்வர்சிட்டிஸ் தான் சாதனமே. அது இவர் என்ன சொல்றாரு? இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? உண்மையில் நீ எதை அட்வர்சிட்டி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறியோ அது அட்வர்சிட்டியே கிடையாது. நீ உண்மையில எது ப்ராஸ்பரிட்டி நினைச்சிட்டு இருக்கிறியோ அது ப்ராஸ்பரிட்டி கிடையாது. உனக்கு உன்னுடைய சோல் ஆஃப் யுவர் ஓன், உன்னுடைய குரோத்துக்கு இது ரெண்டும் நீ எதை நினைச்சிட்டு இருக்க அது கிடையாது. எப்போ அதை இறைவனை எப்ப நினைக்கணுமோ அப்ப நினைச்சினா அது உனக்கு ப்ராஸ்பரிட்டி. எப்ப நினைக்கணுமோ அப்ப ஞாபகத்துக்கு வரலினா அது அட்வர்சிட்டி. சோ அதத்தான் என்ன சொல்றது நாரதக. இப்ப இந்த ஸ்லோகம் புரிஞ்சாதான் நம்ம எங்க போக முடியும்? அந்த மேல இருக்கிற என்ன சாண்டில்யர் வந்து இதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மா சொல்லியிருக்காரு. சாண்டில்ய ரிஷி, சரிங்களா? அதை படிச்சிட சாண்டில்யது பிரிச்சு கொடுத்துற. நீங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். ஆத்ம ரதி பிரிச்சு கொடுத்துட்டேன். ஆத்ம ரதி எழுதி வச்சுக்க. அடுத்த ஸ்லோகம் எப்படி பிரிக்கணும்னா,
ஆத்மரதிக்கு அவிரோதேன இதி சாண்டில்யக. சும்மா ஷார்ட்டா என்னன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த கிளாஸ் நீட்டா பார்க்கலாம். இட் வில் டேக் சம் டைம். ஆத்ம ஞானத்தை பெற்றதற்கு பிறகு, ஆத்மரதிகி ஆத்ம கிரீடக அதே வேர்டு தான். அந்த ஞானத்தை பெற்று அது நிற்கிறதுக்கு பிறகு அதற்கு விரோதம் இல்லாத பக்தி, உண்மையான பக்தி என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளேஷன், கொஞ்சம் சூக்ஷ்மம், அதனால இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.